நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாய் பூத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்முடன் உரையாடுவதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தர வந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். அவர்கிட்ட நீங்க பேசணும்னா 044455969444 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட சார். வாழ்த்துக்கள். போன வருடம் பார்த்தது இந்த வருடம் பார்க்கிறேன். சரிங்க சார். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி சார். எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இந்த கேள்வி ஒரு மண்டையை குடஞ்சிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும் சார். என்னன்னா, அதாவது ஜோதிடம் பார்க்குறோம் சார், இதுதான் நடக்க போகுது உங்களுக்கு வாழ்க்கையில், இப்படி தான் திருமண வாழ்க்கை இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா நாங்கள் எதனா பண்ணி நாங்கள் ஏதாவது ஜாக்கிரதையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வர பிரச்சனையும் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதனா ஒன்று பண்ணி நாங்களும் எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் சார். அப்பயும் அது எங்களுக்கு பலிக்க மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் ஜோதிடம் பார்க்கணும்? அந்த ஒரு அலர்ட்னஸ்க்காக தானே நாங்கள் பார்க்குறது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஜோதிடம் என்பது பார்த்தாலும் சரி, ஜோதிடத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் சரி, ஜாதகத்தை, விதிப்பயன் என்பது, ஊழ்வினை என்பது உறுத்து ஊட்டும். அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையும் ஒருவனால் கொடுக்க முடியாது, தீமையும் ஒருவனால் கொடுக்க முடியாது. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், எவருக்கு எவர் உதவினர் என்று சொல்வதைப் போல, என்னதான் 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்து கூட வாழ்க்கை தோல்வி கண்டதென்று அனுதினமும் வரக்கூடியவர்களை நிறைய பேர்கள், பல மாவட்டம், மாநகரம், பல நாடுகள், பல தேசத்திலிருந்தெல்லாம் வர்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். என்ன சார், நான் 9 பொருத்தம் இருக்குது 10 பொருத்தம் இருக்குன்னு தானே பார்த்தோம், ஜோதிடம் பார்த்து தானே குறித்தோம் அப்படின்றது இன்றைக்கி நிறைய மீடியாவாகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், எதில் திறந்தாலும் இன்றைக்கி ஒரு 3000 ஜோதிடத்தை நம்ம பார்க்கலாம். ஜோதிடர்கள் வர்றாங்க. எல்லோரும் அனுபவம் பெற்று பார்க்கிறார்களா என்பது மிக முக்கியம். இன்றைய காலச்சுவடலில் இன்றைக்கெல்லாம் திறந்த வெளி புத்தகம் மாதிரி என்னதான் பார்த்தாலும் நம்மளுடைய விதி அங்கே சாதகமாக அமர வேண்டும். இல்லைன்னா அரைகுறை ஜோதிட இடத்துல போய் மாட்டிக்கும். இல்லை சார், நம்ம காலங்காலமாக நாங்கள் பார்க்குறோம், பரம்பரையாகவே ஒரு குடத்தில் பார்த்துட்ருக்குறோம், தெளிவாக சொன்னாருங்க, ஆனால் இந்த டைமில் போய் பார்த்து கண்ணை மறைச்சிருச்சு, காதை எதையும் மறைக்கலை, விதி மறைச்சிருக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கே போயிடுறோம். ஏதோ 4 நடந்ததுங்கிறதுக்காக அப்படி அல்லம்மா. கெடுவான் கேடு நினைப்பான் என்பது ஒரு பழமொழிக்கு ஒரு உகந்ததாக இருக்கலாம். கெட்டதை நினைக்கிறான், கெட்டது நடக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. நிறைய கேடுகளை செய்வான், பஞ்சமகா பாதகத்தை செய்வான், மாற்றான் தொட்டது மல்லிகையும் முகருவான், ஆனால் வாழ்க்கை படிப்படியாக உயரும். அதுதான் ஊழ்வினை உறுத்து ஊட்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ற மாதிரி நன்மையும் தீமையும், அதான் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு கோள்களுடைய அம்சங்கள் சாதகமாக அமைந்து விட்டால், நல்ல அரைகுறை ஜோதிடத்தில் போய் பார்த்தாலும் அவர் மைனஸ் சொல்லியிருந்தாலும் சரி அல்லது ப்ளஸ் சொல்லியிருந்தாலும் சரி, நடப்பென்பது தவிர்க்கவே முடியாது. ஏதோ ரூபத்தில் நடந்தே தீரும். அதுக்கு ஜோதிடத்தில் போய் நீங்கள் பார்த்தா தான் இல்லை. ஒரு பிக்காசனா இதில் வருமுன் காப்போம்ன்ற கான்செப்டே இல்லைங்களா சார்? கிடையவே கிடையாது. வருமுன்னு நீ காக்கவே முடியாது. நல்ல விதிப்பயன் இருந்தால் தான் நல்ல ஜோதிடத்தில் போவோம், இல்லைங்களா? இப்போ ஒரு குழந்தை வருது, தமிழ்நாடு அளவில் ஃபஸ்ட்டு எடுக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தை நான் பார்க்கணும்னு யோக்கியதை என் கட்டத்தில் இருக்கணும். ஃபஸ்ட்டு காக்கா உட்கார பணமலை விழுந்த கடை நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த இருக்கும் ஜாதகத்தில் அந்த பிராப்தம் அங்கே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சொல்லும்போது நடந்தோன்னே பரவாயில்ல, சார் தான் சொன்னார், தமிழ்நாடு அளவது வருன்னார். அதே மாதிரி இந்த பொண்ணு எத்தனையோ பேர்கள் பார்த்துருப்பாங்களே, எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லையே. இப்போ பெரிய பெரிய ஒரு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு பார்க்குறா, ஒரு நீதித்துறை ஆளக்கூடியவர்களுக்கு பார்க்கலாம், ஒரு சட்டத்துறையில் எல்லா வகையிலையும் பார்க்குறேன்னா அந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்பது விதிப்பயன் இவன் கட்டத்தில் இருக்கும். அதனால் அந்த மாதிரி அமைப்புள்ளவர்களாக இவர்களுக்கு தொடர்பு கொள்வார்கள். எத்தனையோ குக்கிராமத்தில், மாநகரத்தில், நகரத்தில் நல்ல திறமையான ஜோதிட சாஸ்திரம் படித்தவர்கள் இன்றைக்கி ஒரு மீடியாங்கிற ஒரு துறைக்கு அவங்கெல்லாம் சுத்தமாக டச்சே இருக்காது. காரணம், அவர்கள் ஜாதகத்தில் அந்த பிரபலம் ஆகக்கூடிய அந்த விதிப்பயன் அங்கே இருக்காது.
அதுக்கு தான் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் ஒளி பொருந்திய ஸ்தானம், அந்த தேக ஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு தர்ம பஞ்சம யோகங்கள் அமைந்திருந்து மட்டும் புண்ணியம் அல்ல. அதோட ராகுவோ கேதுகளோ பின்னப்பட்டிருந்தால், நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்களை தொடர்பு கொண்டிருந்தால் அவர்களை பூம் பண்ணும். இந்த மீடியா அப்படின்னாவே மேக்சிமம் இந்த ராகு தான். அந்த ராகு அந்த ஜாதகத்தில் நல்லா இல்லாமல், நிழல் கிரகம் பிம்ப கிரகம் நல்லா இல்லாமல் இந்த நிழல் படத்தில் வந்து நம்ம ஜொலிக்கவே முடியாது. நீங்களாகட்டும் நானாகட்டும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கேமராமேன்களாகட்டும், அதில் ஒரு புள்ளியாவது ட்ராப்பாவது நம்ம ஜாதகத்தில் இல்லைன்னா இந்த மண்ணை கூட மீடியாவை மிதிக்க முடியாது. ஒரு யூடியூப் சேனல் ஆகட்டும், சின்ன திரையாகட்டும் வண்ணத்திரையாகட்டும், எந்த துறையில் ஒருத்தர் ஜொலிக்கிறாங்கன்னா அந்த 3ஆம் இடமும், அந்த 3ஆம் இடத்துக்கு தர்ம கர்ம பஞ்சம யோகங்கள் தொடர்பு கொண்டது மட்டுமல்ல, அந்த ராகுனுடைய ஸ்தானங்கள் நிழல் கிரகம் சாயா கிரகங்களுடைய அம்சம் இல்லை அப்படின்னா அந்த இதை வாசலை கூட நம்ம மிதிக்க முடியாது. அது மாதிரி ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்றாலும் விதிப்பயன் என்பது அவர்கள் ஜாதகத்தில் இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு எந்த லக்னத்தை வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, ஒரு லக்னம் சொல்லுங்கள். வழக்கம் போல கன்னியா லக்னம். சரி, கன்னியா லக்னம் வழக்கம் போல. கன்னியா லக்னத்திற்கு 3ஆம் இடம்தான் அந்த தாம்பத்திய ஸ்தானம், அந்யுன்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 7ஆம் இடம்தான் லைஃப் பார்ட்னர். அப்போது அந்த செவ்வாய், அந்த மங்களன் தான் தேக போக தைரிய வீர தீர பராக்கிரம ஸ்தானத்துக்கு சொந்தக்காரர். அந்த கன்னியா லக்னத்திற்கு அந்த 3ஆம் இடத்து அதிபதி கடும்பாவி கொடும்பாவியின் ஜோதிட சாஸ்திரங்கள் பறைசாற்றும். அப்படிப்பட்ட மக உன்னதமான அந்த மைனஸான அந்த கிரகம் ஒரு உதாரணத்துக்கு 8லேயோ அல்லது 3ஆம் இடத்திலேயோ அமரப்பெற்று ஆட்சி விடத்தில் இருக்கிறது. அந்த ஆட்சி விடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை அந்த குரு டச் ஆயிடணும். 1/11 உச்சம் பெற்றாவது பார்க்க வேண்டும், அல்லது அந்த குருவோட அந்த செவ்வாய் மிங்கிளாகும். கூட சந்திரன், அது மீன ராசியாக அமரலாம் அல்லது கடக ராசியாக அமரலாம், மற்றொன்று அதே விருச்சக ராசி நீசஸ்தானத்தில் அமரலாம். அப்போ அந்த 3 கோள்கள் நண்ட நீசஸ்தானத்தில் இந்த செவ்வாய் குரு சந்திரன் 3 அழகாக உட்காந்துருக்குமா. அப்போது மீற ஆப்போசிட் பிளானட் அந்த சுக்கிரன் டீம் வந்து அந்த சுக்கிரன் அந்த சனி அந்த டச் இதுக்கு இல்லாமல் இருந்துட்டாவே இவர்களெல்லாம் திருமணம் நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் நல்ல பெஸ்ட் வாழ்க்கை அமையும்மா. அருமையான மனைவி வாய்ப்பாங்க ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால், அல்லது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் அருமையான கணவன் வாய்ச்சிருவான். நல்ல மழலை செல்வங்கள் பூக்கும், தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும், நகை நட்டு ஆபரணங்கள்லாம் அவன் வாசலை தேடி வரும். தெய்வத்தினுடைய கடாட்சம் என்பது கோயில் அல்ல, வீட்டில் முன்னாடியே நிற்கும், எல்லாமே காட்சி அளிக்கும். இதை நான் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மைகள். அது மாதிரி இதே லக்னத்துக்கு இந்த செவ்வாயோட ஒரு சந்திரனோ குரு டச் இல்லாமல், சூரியன் டச் இல்லாமல் ஆப்போசிட் பிளானட் அந்த புதன் கூட்டிட்டோன்னா, ஒரே ஒரு நெகட்டிவான பிளானட் கூட்டிட்டா போதும், அத்தனை ஐஸ்வர்யங்களும் பாலாகும். இவன் முயற்சியில் சம்மட்டி கொண்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகவே ஆகாது. இந்த கன்னியா லக்ன நண்பர்களுக்கு அந்த செவ்வாயோட அந்த புதன் கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது சந்திரனோட சனி டச் ஆகிடுச்சுன்னா இவன் ஜாதகத்தில் என்னதான் ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணமாக இருக்கும், ஆனால் பாலை வளம் போன்று தான் இருக்கும், சோலை வடம் ஆகாது. நீ என்னதான் ஜோசியர் இடத்துல நோட்டை தூக்கிட்டு போய் அரி சிவசிவா சங்கரன் கோயிலில் போய் மண்டி தறிக்கி உருந்தாலும் சரி, ஜோதிடர் இதில் போய் பார்த்து வந்தாலும் ஒரு புண்ணியம் கிடையாது. இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்களே சார், 30 வருஷம் வந்து வாழ்ந்தாரும் இல்லை வீழ்ந்தாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கிரகங்கள் மாற்றங்கள்லாம் வருது, அதெல்லாம் வந்து என்னதான் மாற்றமாக இருந்தாலும் உன் ஜாதகத்தில் செத்து போச்சுமா. கிரகங்கள் உட்காரும் பொழுது ஜனன ஜாதகத்தில் அப்போ ஒரு அருமையான ஒரு விளக்கம் நீங்கள் சொல்லும் பொழுது, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சனிப்பெயர்ச்சியை பற்றி லைவில் நம்ம பேசணும். ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க, ஐயா சிம்மராசி எங்கேயோ பார்த்துருக்காங்க, சிம்மராசி நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் ஐயா, எல்லாம் கண்டச்சனி வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது என் மனசில் பாலை பார்த்தா மாதிரி யாருமே சொல்லலைங்க. எத்தனையோ நான் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன், மீடியாவில் பார்த்துருக்கேன், முடிக்கிறேம்மா, யாருமே சொல்லலைங்க கண்டச்சனி வருதுன்னு பயந்தாங்க. இந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணிக்க, இப்படி இருந்துக்க அப்படி இருக்கு. ஆனால் ஜனன ஜாதகமே உறுதியான இறுதியான பலன்களை செய்யும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. அந்த விஷயத்தில் இதுவரையில் யாரும் சொல்ல, என்னோட வயசில் பாலை வாத்தா மாதிரி இருந்தது, நான் நல்லா தாயா இருக்கிறேன், ஏற்கனவே சனி பெயர்ச்சி வந்து சிம்மராசிக்கு 7ல் வந்துருச்சு, 1 வருஷம் உட்காந்துருச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க. இப்போ திடுதிப்புன்னு வந்துட்டு சனி பெயர்ச்சின்னு சொல்லிட்டு கோயில் ஈஸ்வரன் கோயிலெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க, அர்ச்சனை பண்ணிக்க. என்னன்னு ஒரே புரியல. நீங்கள் சொன்னீங்களே வக்ரகதியாகி கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ரிவேஸ் ஆகி, அதாவது வக்ரம்னா என்ன, அதை காலரை முடிச்சுட்டு பேசுகிறேன் சார். நிகழ்ச்சியினுடைய முதல் காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. பெருந்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். பேசுங்க, யார் பேசுறீங்க?
என் ஓகே பேர் சார், நேர் சந்திரன் இடைப்புல மேடம், பெருந்துறையில. சார். இப்போ வந்து வக்ர சனியை பத்தி ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க சார், அது குறித்து கொஞ்சம் விளக்கம் வேண்டும் சார். அதாவதுமா கடந்த இதில் வந்து பெயர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து என்னப்பா அது சனி பெயர்ச்சி என்பது கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பெயர்ச்சி ஆயிடுச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா முன்னோக்கி சென்ற கிரகங்கள் பின்னோக்கி வர்ற மாதிரி வக்கர நிலையில் ஆகும் பொழுது இப்போ ஒருத்தருக்கு என்ன சொல்லுவோம், எப்பா அவனுக்கு வக்கர புத்தி இருக்குதுப்பா, அவன் கெட்ட புத்தி இருக்குதுப்பா, அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து வச்சுக்குப்பா அப்படிங்கிறான். வக்கர எண்ணம் கொண்டவன், அப்புறம் உக்கிரமான எண்ணம் கொண்டவன், அவங்ககிட்ட கொஞ்சம். அது மாதிரி கிரகங்களுக்கு வக்கர நிலை ஒன்று இருக்குது. அதாவது முன்னோக்கி சென்ற கிரகங்கள் ஒரு பாவர்களாக இருக்கும், ஒரு பாவத்தன்மை கொண்டவர்கள் வக்கர எண்ணம் வரும் பொழுது அவர்களுக்கு சுபத்தன்மை ஏற்படும். சுபக்கோள்கள் இந்த குரு இந்த சுக்கிரன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கு அந்த வக்கரத்தன்மை கொடுக்கும்போது ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்க வேண்டிய இடத்துல மைனஸை கொடுப்பான்னு ஒரு ஜோதிடத்தில் ஒரு இது சான்று அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது இருக்கிற இடத்தை பொறுத்து, பார்வை சேர்க்கை பொறுத்து தான் நம்ம அந்த வக்கரம் உக்கரம் எல்லாம். அப்போ வக்கர நிலையில் இருந்த அந்த கும்பத்தில் இருந்த சனி ஏற்கனவே 1.5 வருஷம் முன்னாடி பயிற்சி ஆனது மீண்டும் தன் நிலையிலிருந்து மாறி இப்படியே முன்னாடி போனது. அப்போ பாருங்க பூரட்டாதி, அதுக்கு முன்னாடி ராகு, அதுக்கு பின்னாடி வந்து செவ்வாய், அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்துட்டு மறுபடியும் அப்படியே டிராவல் ஆகி பின்னோக்கி வந்து இறங்கினது. திருக்கணித அடிப்படையில் மாறவே கிடையாது, இது வாக்கிய அடிப்படையில் மட்டும்தான் இது மாறுச்சு. அப்போது அந்த 3.5 மாதம் 4 மாதம் வக்கர நிலை தன்னிலையை கடந்த பிறகு மீண்டும் வக்கரம் பெற்றது சுயநிலைக்கு அடையும் போது முன்னோக்கி ரிவேஸில் இருந்தது முன்னோக்கி போகும். இது எல்லாமே பெயர்ச்சின்ட்டோம். பெயர்ச்சியே இன்னும் 1 வருஷம் காலம் இருக்குது. இந்த சனி பயிற்சி மொத்தம் 2.5 வருஷம் இருக்கணும். இல்லை அடுத்த பாருங்க 1 வருஷத்தில் போடுவான் எல்லாம் உருட்டுவான் பாருங்க. சனி பயிற்சி என்னடா இது இப்போதான் சனி பயிற்சினா 2.5 வருஷம் இருக்கணும், இருக்கவே இருக்காது. அப்போ அந்த சிம்மராசி அம்மா வந்து அழகாக கேட்குறாங்க, நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் சார், கண்டச்சனி என் குழந்தைக்கு வந்திருக்கு, ரொம்ப இன்னொருத்தருக்கு வந்து பாதச்சனியாக இருந்தது. எந்த சனியாக இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் அவர்கள் நல்லா அமைப்பான ஜாதகமாக இருந்துட்டா இந்த 7.5 சனின்றது ஒன்று வந்ததும் தெரியாது, இருக்கிறதுங்கிறதே ஒன்று தெரியாது. 7.5ன்றது 7.5 வருஷம் தான் சொல்லுவோம். ஒருத்தர் வாழ்க்கை முழுவதும் 7.5 இருக்கும். பிறந்த நாள் முதல் இறக்கும் அந்திம காலவரில் கஷ்டம்னா இப்போ நான் சொன்னேனே இந்த கன்னியாலகணன்னு சொன்ன உதாரணம் காட்டினேன் இல்லைங்களா, அதனோட இந்த செவ்வாயும் புதனும் ஒன்று கூடி போய் இந்த சனியோட சந்திரன் கூட்டிட்டா இவர் வாழ்க்கையில் எல்லாமே பொதிமாடு சுமந்த மாதிரி. இப்போ விருந்துன்றது என்னென்னா எங்கேயோ ஒரு விசேஷ காலத்தில், அதே நம்ம வீட்டில் எல்லா சிறப்பும் இருந்து அனுதினமும் விருந்து நடக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு. வாரமாக இருந்தாலும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு ஒரு கல்யாண விருந்தோ ஒரு மட்டன் விருந்தோ அசைவ விருந்து போடுவோம். அட்டேங்கப்பா இதுக்காகவே அவங்க ஆசையாக போவாங்க. ஒரு சிலர்கள் வந்து எல்லாமே இருக்கும், அவங்க கூப்பிட்டதுக்காக போவாங்க. ஒரு சிலருக்கு அறுசுவை உணவுகள் புசிக்க வேண்டும் என்றாலே அவன் ஜாதகத்திலம்மா நல்ல துணிமணி உடுத்தணும்னாவே இந்த 2ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும். 2ஆம் இடம்ன்றது என்னென்னா உண்ணக்கூடிய உணவு ஸ்தானம், அன்னம்னா அன்ன பாத்திரம்னு அந்த 2ஆம் இடத்துக்கு தான். அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம்னு அந்த 2ஆம் இடத்தை, அதான் தனஸ்தானம்னா பேச்சு ஆற்றலுடைய வன்மை ஸ்தானம்னு அதை சொன்னான். கண்ணுடைய வலது கரத்தினுடைய பார்வை, வலது கண்ணுடைய பார்வை வந்து பார்க்குறேன்னா அதுதான். பல்வரிசை எப்படி ஒருத்தருக்கு அமையிறது, பேச்சாலேயே ஒருத்தர் உயர்றாங்க பார்த்தீங்களா, அந்த துறையை சார்ந்தவர்கள் எல்லாத்துக்குமே பேச்சிலேயே அவன் ஜெயிச்சாம்பா அப்படின்றாங்களா, எல்லாத்துக்குமே அந்த 2ஆம் இடம் தான். பணம் ஃப்ளோ ஒருத்தனுக்கு வரணும் அப்படின்னாவே அது 2ஆவது இடம் தான். குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 2ஆம் இடம் தான். இத்தனை அம்சமும் அந்த 2ஆம் இடத்துல இருக்குது. அந்த 2ஆம் இடத்து அதிபதி ஜனன ஜாதகத்தில் நல்ல சிட்டிங் போட்ட ஃபஸ்ட் கிளாஸாக அமைந்து அந்த 2ஆம் இடத்திற்கு உகந்த நற்கோள்கள் 2-3 பிளானட் டச் ஆகிட்டா போதும், சென்றடமெல்லாம் அவனுக்கு சோப்பு சீப்பு வரலாறாக இருக்கும். அவர் என்னப்பா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ப்பா, அவருடைய நீதி நேர்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்களா. ஒருத்தர் பஞ்சாயத்தில் தலைவராக வந்து உட்காடுறாங்க இல்லைங்களா, அதில் பேச்சில் 4 பேரும் ஒரு 1000 பேரை திரண்டு இருக்கிற இடத்துல ஒருத்தர் தான் தலைவனாக இருக்க முடியும். எப்படி தேனிக்கு வந்து ராஜ தேனின்னு ஒன்று இருக்கிற மாதிரி அந்த இடத்துல அவன் கேட்கணும்னா அந்த பிராப்தம் அவன் ஜாதகத்தில் இருக்கும், இல்லைன்னா அந்த நிலைகள் நடக்கவே நடக்காது. நீங்கள் ஒன்று குறுக்கிட்டு ஒரு வார்த்தை கேட்குறேன்னு சொன்னீங்களம்மா, ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக சார், ஒரு காலர் கிட்ட பேசிடலாம் சார். அதுக்கு முன்னாடி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்துமா பேசுறீங்க? என் பேர் சந்திரன் மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்க? பெருந்தூர்லேருந்து பேசுகிறேன், பையனுக்கு கேட்கணுங்கம்மா. உங்க மகனோட பேர், வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் எல்லாம் சொல்லிடுங்கம்மா.
பையன் பேரு பத்மநாபனுங்க. ஓகே 19/6/2004 ஓகேம்மா. காலை 7:58 காலை 7:58ங்க. ஓகேம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் திருவாதிரை மிதுன ராசிங்க. லக்னம் என்னம்மா? கடக லக்கணங்கம்மா. ஓகே, என்னம்மா கேள்வி கேட்க போறீங்க உங்க மகனுக்காக? பையன் போன வருஷங்க டிப்ளமா முடிச்சான். ஓகேம்மா. வேலையே அண்மையிலங்க சென்னை பூரா சுத்தினா வேலையே கிடைக்கல. இப்ப பிஇ படிக்கிறாங்க மேடம். ஓகேம்மா. அவனுக்கு ஒரு பையன் நம்ம படிக்க முடியும், ஒரு மனசுக்கு பயமா இருக்குதுங்களாமா, படிக்க முடியும். கவலைப்பட வேண்டாம்மா, நீங்க சார் கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா. உங்கள் குழந்தை பிறந்தது கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. ராசி வந்து மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். உங்கள் குழந்தைக்கு குரு மகாதிசை தான் இப்போ நடைமுறையில் கடைப்பகுதி பாதத்தில் இருக்குது. இருந்தாலும் உங்கள் குழந்தை பயப்படுறாரு, என்னால் படிக்க முடியுமா, சாதிக்க முடியுமா அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு 12ல் மறைந்தது ஒரு வகையில் சிறப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், பிறப்பு ஜாதகத்தில் 4ஆம் இடம் கல்விஸ்தானமும் லக்னத்திற்கு வித்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதனும் அந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நிச்சயமாக அவர் மீண்டு வந்துடுவார்மா. நல்ல கல்வி மேன்மை அவருக்கு இருக்கும். பெயர்ச்சி என்பது இவருக்கு 9ஆம் இடத்துல சனியுடைய பயிற்சியும் நல்ல சாதக தாரையிலையும் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் ராசிக்கு ராகுவும் இருக்கிறதுனால கல்வி ரீதியான இடர்பாடு தடைக்கற்கள் இருந்தாலும் இந்த பெயர்ச்சி என்று பிறகு குரு பெயர்ச்சி சித்திரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல பலாபலன்கள் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தடைகள் கல்வியில் இருந்தாலும் அவர் மீண்டு வந்துடுவார், சக்ஸஸ்ஃபுல் ஆவார். 2ஆம் இடம், அதாவது 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல சந்திரன், அதாவது கல்வி ஸ்தானத்துக்கு லக்னாதிபதியே 4ஆம் இடம் என்பது கல்வி வித்தை ஸ்தானம். அந்த 4ஆம் இடம் துலாமனை, துலாத்திற்கு 9ல் இருக்கிறதுனால நிச்சயமாக கல்வியால் நீங்கள் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் ஒரு பூரணத்துவம் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. சித்திரைக்கு மேலே நல்லா வருவார்மா. வாழ்த்துக்கள் சார். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இன்னொன்று சார் உங்ககிட்ட கேட்கணும். அதாவது சார், அதாவது முன் பிறவியில் செஞ்ச பாவங்கள் வந்து இந்த பிறவியில் நம்மளை தாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். சரி, அது ஓகே சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுன்ற மாதிரி அதாவது காலையில யாரையோ திட்டோம்னா அதே திட்டு நமக்கு சாயந்தரமும் வந்துடுது சார். இதுக்கும் ராசி பலன்கள் அந்த மாதிரி ராசிகளுக்கும் வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுமா, போன பிறவியில் செஞ்சது இப்பிறவியில் அடைகிறோம். இப்போ செஞ்ச குற்றம் உடனே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா அதுவும் அங்கே எழுதிதாம்மா இருக்குது. அதாவது கெடுவான் கேடு நினைப்பான் என்பது ஒரு பழமொழிக்கு நிறைய பேர்களுக்கு இந்த குறைகள் சொல்லுவான். அப்படி கிடையாதுமா. ஜாதகத்தில் என்னதான் நம்ம துரோகம் பண்ணியிருந்தாலும், என்னதான் தப்புகள் கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம செய்திருந்தாலும், அந்த துரோகத்துக்கு பனிஷ்மெண்ட்ன்றது கிடைக்கணுன்றது விதிப்பயன் இருந்தால் மட்டும்தாம்மா அது கிடைக்குது. எத்தனையோ பேர் பஞ்சமகா பாதகத்தை செஞ்சுட்டு இன்றைக்கி நல்லவன் போல பசுந்தோல் போத்திய புலிகள் போல நீ உலா வரதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேர் குற்றங்கள் செய்தவர்கள்லாம் எங்கிட்ட நிறைய வருவாங்க. என்ன குற்றம்னு நான் சொல்ல விரும்பலை, இதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகிடுவேனா அப்படின்னு பார்த்தோன்னே அது தெரியும். 8ஆம் இடன்றது தான் சட்டத்துக்கு புறம்பான குற்றவியல் ஸ்தானம். அந்த இடத்துக்கு பேர் தான் லக்னத்துக்கு 8ஆம் இடம் தான். பஞ்சமகாபாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம் 8ஆம் இடம். அதாவது கடுமையான தண்டனைகள் கொடுக்கறதுக்கும் அந்த 8ஆம் இடம் ஒரு காரணம். 6ஆம் இடம் என்றது குற்றவியல். இந்த 2 பிளானட்டோட ராகுகள் கூடி நின்றுட்டாவே அவன் நிச்சயமாக குற்றங்கள் புரியறதுக்காகவே இந்த பூ உலகத்தில் பிறந்தவன். இந்த 6, 8 இந்த கிரிமினல் குற்றஸ்தான கிரகங்கள் கூடி, ராகு தான் கிரிமினல் குற்றத்துக்கே தலைவன். அந்த கிரகம் அங்கே கூடி நின்னாவே அந்த தசாபுத்தியை கணக்கிட்டு பார்த்தோமே இந்த டைமில் இவன் தப்பு பண்ணியிருப்பான். அது க்ளீனாக தெரியும் என்ன பண்ணன்றது. நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் சார், எனக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு. நீ இதெல்லாம் ஒரு டச்சு கூட பண்ண முடியாது, எல்லாத்துலேயும் கண்ணில் மிளகாப்பொடி தூவிட்டு நீ எஸ்கேப் ஆகிடுவேன்னா அங்கே இருக்குமா அந்த பிளானட். ஒருத்தன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாம்மா, அவன் பண்ணுதானே பண்ணலையான்னு எனக்கு தெரியும். கும்பலகணத்தில் பிறந்து 8ல் வந்து அவனுக்கு புதனும் அந்த ராகுவும் டச்சாக இருந்தது. புதன் வந்து சந்திரன் சாரம், ராகுவும் சந்திரன் சாரம். அந்த சந்திரன் பாருங்க கடகத்தில் ஆட்சி பெற்றிருந்தது. டே நீ கொலகேசில் உள்ள போவடான்னு இந்த டைம் வரும்பொழுது அவன் அப்புறாணியவன், அவன் நல்லவன். அந்த சுக்கிரன் நல்ல அழகாக உட்காந்துருக்குது, குரு நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்ததை பார்த்தேன். அப்போ பாருங்க, ஒரு இடத்துல அவன் கார் வச்சுருக்கான், ட்ராவல்ஸ் பண்ணுறான் அந்த பையன். யாரோ ஒரு 5 பேர் ஏறுறாங்கம்மா அவன் காரில்.
ஏறிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் இறங்குறாங்க. போயிட்டு ஒரு 2 hours கழித்து வந்தோடனே ரொம்ப செட்டாக பேசிகிட்டு இருந்தேன். அதில் ஒருத்தன் வரவே இல்லை. என்ன சார், ஒருத்தர் நல்ல ஜாலியாக பேசினாரா சார், அவர் எங்கே சார்னா, இவன் போய் கொண்டுட்டானுங்க. அந்த லாட்ஜில் எல்லாம் முடிச்சுட்டு இவனுக்கு மீண்டும் வந்திருக்கான். அவர் வந்துட்டு அது தெரியல இவனுக்கு. அதே மாதிரி போயிடுறான். காலப்போக்கில் காவல்துறைக்கு தெரியுது, எல்லாமே நடக்குது. வந்தோடனே எங்கே ஏறுனா ஏது ஏறுனா ஸ்கெட்ச் போடும்போது இவன் மாட்டுறான் பாருங்கள். அப்போ இவனு அது சம்மந்தப்படுறான்னா அந்த இதில் சம்மந்தமே இல்லை படுறான். அப்போது இது மாதிரி நிறைய பேர்களுடைய ஜாதகத்தில் ஒன்று அப்பாவிகள் கூட ஒரு சில இடத்துல மாட்டிக்குவோம்மா. தப்பே பண்ணியிருக்க மாட்டான், உள்ளே போயிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்ததெல்லாம் நான் நிறைய பார்ப்பேன். உண்மையில கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பான், அவன் மாட்டுவான். அது எப்போ மாட்டுவான்? உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்கிறேன்ல. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணதை எப்போ தூசு தட்டி தூக்குறான் பாருங்க. 17 வருஷம் கடந்து ஒரு படிப்பே கம்மியாக படிச்சிருப்பான், அந்த இதில் வந்து மாற்றிருப்பான். யாரையோ வச்சு அழகாக நான் படிக்காத படிப்பை படித்த மாதிரி, இவ்வளோ காலம் நான் இந்த கம்பெனியில் ட்ரைனிங் இருந்த மாதிரி போலியான சர்டிஃபிகேட் கொடுத்து போலியாக உள்ள என்ட்ரி ஆகிருப்பான். அப்போல்லாம் தெரியாது முடிக்கலாமா, அப்போல்லாம் தெரியாது. கரெக்டாக அந்த டூப்ளிகேட்ஸ் தானே எப்போ மாட்டேன்னா அந்த தசாபுத்தி வரும் காலத்தில். ஒரு உதாரணத்திற்கு முடிச்சிடுறேன். ஒரு உதாரணத்துக்கு விருச்ச லக்னத்தில் பிறந்திருக்கான். விருச்ச லக்னத்துக்கு 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானாதிபதியோட குற்றவாளி யாருன்னா அந்த சனி சந்திரன் சூரியன் டச் ஆகிருக்கு, ராகு டச் ஆகிருக்குன்னா இவன் தொழிலில் குற்றம் புரிஞ்சு தான் உள்ளே போயிருப்பான். ஆனால் எப்போ இவனுக்கு நல்ல நேரம் நடக்கும்போது அது ஒன்றும் ஆகாது. தீய தசாபுத்திகள் வரும்போது கிளீனாக தெரியும். இந்த தப்பு பண்ணிட்டு போகிற, எப்போவோ பண்ணது இன்றைக்கி வரப்போகுதுன்னா, அம்மா சார் வந்துச்சு சார், என்ன சார் பண்ணுறதுன்னா, அதான் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி பழமொழிக்கு இல்லை, உண்மையாலுமே அது நடக்கும். நிறைய பேர் பஞ்சமகா பாதகத்தை செய்தவர் எஸ்கேப் ஆகிறதையும் பார்க்கலாம்னா, உண்மையான ஜோதிடனுக்கு நிச்சயமாக தெரியுமா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசவர்கள் யார், உண்மையாக நீதி நேர்மைக்கு சொந்தக்காரன் யாருன்றது நிறைய சொல்ல துடித்தாலும் நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் நெற்குன்றத்தில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க, அங்கே சந்திக்கணும்னா செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னுடைய யூடியூப்பில் வருகிற வாரம் பதிவிறக்கங்கள் செய்யலாம். நிறைய 2 வாரங்கள் செய்ய முடியாமல் போனது, மீண்டும் அடுத்த வாரத்திலேருந்து பதிவிறக்கம் செய்யலாம் என்று இருக்கிறோம். ஆஸ்ட்ரோ பரணி பாலன் என்னுடைய யூடியூப்பில் நிறைய நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சார், உங்களுடைய விளக்கங்கள்லாம் வந்து அக்கு வேறாய் ஆணி வேறாய் இருந்தது சார். ரொம்ப எளிமையாக புரிஞ்சுது சார். இது எங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி அம்மா. என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என்னால் இனிய நாளாக அமையட்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். நன்றி, வணக்கம்.